Hello friends, welcome to C language Tamil tutorial part 3. நான் சீனு. போன கிளாஸில் பார்த்தோன்னா சி யார் உருவாக்குனாங்க, எப்படி டெவலப் ஆச்சு அப்படின்றத பற்றி பார்த்தோம். இந்த கிளாஸில் சி உருவாக்குறதுக்கு காரணமாக இருந்த ஒரு சில இன்ஃபர்மேஷன் பற்றி சொல்ல போகிறேன். எதுக்குடா சி லாங்குவேஜ் பற்றி, சீனாவே ஒரு ப்ளூ கலரில் விண்டோ வரும், அதில் டைப் பண்ணணும், அதுக்கான சி லாங்குவேஜ் இவன் என்னமோ சொல்லிட்டுக்கிறானே அப்படின்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் பேசிக்கு. இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா அப்புறம் சி எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது ஸ்ட்ராங் ஆகிட்டிங்கன்னா அப்புறம் நம்ம சி மேலே நம்மளுக்கு தனிப்பட்ட ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அதை பற்றி இப்போ பார்க்கலாம். இப்போ நான் இந்த கிளாஸில் பார்த்தோன்னா இந்த ஆஸ்கி அப்படின்றத பற்றி நான் என்ன அப்படின்னு சொல்கிறேன். இந்த ஆஸ்கி அப்படின்றது பார்த்திங்கன்னா அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதற்காக அப்படின்றதுனா, இந்த ஆஸ்கி கோட் அப்படின்றது பார்த்தோன்னா இப்போ நம்ம கீபோர்டில் யூஸ் பண்ணுற ஏ டு Z வரைக்கும் லெட்டர்ஸு, அப்புறம் இந்த ஆல்பாபெட்டிக் ஆர்டர்ஸு, நம்பர்ஸு, இன்னும் எக்ஸ்ட்ரா கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா. இது எல்லாத்தையும் சி லாங்குவேஜில் அதாவது டைப் பண்ணால் வர மாதிரி டிஸ்பிளே பண்ணக்கூடியது செஞ்சவங்க இந்த ஆஸ்கி அப்படின்ற ஒரு யூனிட் தான். பார்த்திங்கன்னா நான் இன்னும் ஆஸ்கி பற்றி தெளிவாக இந்த கிளாஸ் முடிவில் சொல்கிறேன். இப்போ நார்மலாக நம்ம பார்த்தோன்னா 8 பிட்ஸு பைட்டு அப்படின்றத பற்றி நம்ம இந்த பாட்டு டவுன்லோட் பண்ணுறதுல இல்லை இமேஜஸில் அதில் பார்த்துருப்போம். அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். 8 பிட் அப்படின்றது தான் 1 பிட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த 8 பிட் அப்படின்றது பார்த்திங்கன்னா அது தான் மொதல் இந்த சி லாங்குவேஜ் க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண ஒரு அளவு அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு பைட்டில் அப்படின்றது தான் இந்த டேட்டா டைப் அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. பார்த்தோன்னா இப்போ ஒரு 8 பிட் சேர்ந்தது அப்படின்றதுல நம்ம எவ்வளோ கேரக்டர் நம்ம அது யூஸ் பண்ணலாம் அப்படின்றது பார்த்திங்கன்னா 255 கேரக்டர். இந்த 255 கேரக்டர் அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் அந்த ஆஸ்கி க்ரியேட் பண்ணுது. அதாவது ஏபிசி அப்படின்ற மாதிரி மொத்தம் இருக்கிற நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த இங்கிலீஷ் லெட்டர்ஸ் அப்படி இந்த சி லாங்குவேஜில் பார்த்தோம்னா இந்த 8 பிட் அப்படின்றதுல தான் அடங்கக்கூடியது. அதை வச்சு தான் இந்த 8 பிட் அப்படின்றது பார்த்தோம்னா எந்த மாதிரி வகையை சேர்ந்ததுன்னா 0 1 அது ரெண்டே மட்டும்தான். இது பைனரி கோடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 0 1 வச்சு மட்டும்தான் இந்த 8 பிட் அப்படின்னு க்ரியேட் பண்ணி இப்போ இந்த கேரக்டர் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றது அளவுக்கு டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ ஏ அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம நார்மலாக ஏ அப்படின்னு டைப் பண்ணிடுவோம். ஆனால் அந்த ஏ அப்படின்றது இவங்க கம்ப்யூட்டரில் எப்படி வர வச்சாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பிட் கணக்கு வச்சு தான் இந்த ஆஸ்கி கோடு பார்த்தோன்னா இப்போ ஏக்கு பார்த்தோன்னா ஆஸ்கி கோடில் 65 அப்படின்றது தான் ஏக்கான ஆஸ்கி கோடு வரைமுறை. அது மாதிரி ஒவ்வொரு லெட்டர்ஸ்க்கும் இருக்கும். நீங்கள் இதை இன்டர்நெட்லேயோ இல்லை எங்கேயாச்சும் சி புக்லேயோ பார்க்கலாம். அதுக்கான தெளிவாக போட்டிருப்பாங்க. அதுலேருந்து இந்த 8 பிட் கேரக்டர் 1 2 4 8 16 அப்படின்ற மாதிரி அடுக்கு வயசாக மல்டிப்ளை ஆகி போகக்கூடியது தான் அந்த 8 பிட். அது ஓவராலாக பார்த்திங்கன்னா 255 கேரக்டர் சேவ் செய்யலாம். இந்த 255 கேரக்டரே பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நம்ம இங்கிலீஷில் அதாவது சியில் யூஸ் பண்ணக்கூடிய அனைத்து கேரக்டருமே இந்த 255குள்ளே அடங்கக்கூடியது. அதனால தான் சி லாங்குவேஜ் 8 பிட்லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. அதாவது 1 பைட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பார்த்திங்கன்னா அதில் இந்த நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெமரி சைஸு அளவை பற்றி பார்ப்போம். 1024 பைட் சேர்ந்தது தான் 1 கிலோபைட். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி தான் 1024 கேபி சேர்ந்தது தான் 1 மெகாபைட். 1024 எல்லாமே 1024 தான். அதாவது 1024 கூட கிலோபைட்னால் அது 1 மெகாபைட், மெகாபைட்னால் அது 1 ஜிகாபைட் அப்படின்ற மாதிரி இப்போ டெராபைட் வரையும், அதாவது 1024 GB வரைக்கும் 1 டெராபைட் அப்படின்ற அளவுக்கு வரைக்கும் இது வரையும் டெவலப் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேலே இன்னும் இருக்குது. ஆனால் இது வரையும் பார்த்தோம்னா இந்த அளவுக்கு தான் நம்ம மெமரி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இதை பற்றியெல்லாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. தெரியாதவங்க இப்போ தெரிஞ்சுக்கோங்க. நான் சொன்னேன், அதாவது இந்த பைட் கணக்கிலேருந்து தான் டேட்டா டைப்லாம் டெவலப் ஆச்சு அப்படின்ட்டு. அது எப்படின்னா பார்த்தோன்னா இப்போ ஒவ்வொரு டேட்டா டைப்புக்கும் இவ்வளோ குறிப்பிட்ட அளவுக்கு மெமரி இருக்குது. அந்த டேட்டா டைப்புக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் எவ்வளோ யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பற்றியும் நான் சொல்கிறேன். ஏன்னா எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம சி லாங்குவேஜ் அதாவது ப்ரோக்ராமிங் எழுதும் போது ஒவ்வொரு கேரக்டரும் யூஸ் பண்ணுவோம். அது எதுக்காக இந்த கேரக்டர் யூஸ் பண்ணுவோம், இந்த டேட்டா டைப் யூஸ் பண்ணுறோம், வேறு டேட்டா டைப் யூஸ் பண்ணல அப்படின்றதுக்காக சொல்கிறேன். இப்போ கேரக்டர்னு பார்த்திங்கன்னா அதுக்கு 1 பிட் தான் அளவு.
ஒரு பிட்குள்ளரே நான் சொன்னேன் ஒரு பிட்னா 8 பிட்ஸ் அப்படின்ட்டு. ஒவ்வொரு பிட்ஸ்லையும் எவ்வளோ வேணாலும் ஸ்டோர் பண்ணலாம். அதனால் ஒரு பிட்டு அப்படின்றது கேரக்டருக்கு ஒதுக்கினுங்கிறாங்க. இந்த ஸ்ட்ரிங்கை பற்றி அப்புறம் சொல்கிறேன். இந்த இன்டீஜர் பார்த்திங்கன்னா 2 பிட்டு, ஃப்ளோட் 4 பிட்டு, டபுள் 8 பிட். இது வரைக்குமே இந்த ஒவ்வொரு டேட்டா டைப்பும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்ட்ரிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலே இந்த ஸ்ட்ரிங்குன்றது ஒரு டேட்டா டைப்பே கிடையாது. இது வந்து நாம்பளாக யூஸ் பண்ணுற ஒரு யூசர் டிஃபைன் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லலாம். இப்போ என் பேர் சீனுனா இந்த சீனு அப்படி SEENU அந்த 4 லெட்டர்ஸ்க்கு அதுவாகவே ஒரு மெமரி அளவு க்ரியேட் பண்ணிக்கும். அதனால தான் அது யூசர் டிஃபைன் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லலாம். இந்த 5 வகையான டேட்டா டைப் தான் இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. இன்னும் நிறைய இருக்குது. சைனேடு, அன்சைனேடு, லாங்கு அந்த மாதிரி. நம்ம பேசிக்காக யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த 5 வகையான கேரக்டர் டைப் தான் அதிகமாக யூஸ் பண்ண போகிறோம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அட்வான்ஸாக யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ இதை பற்றி மட்டும்தான் நீங்கள் இதுக்கு முன்னால் எங்கேயாச்சும் படிச்சிருந்தாலும் சொல்லியிருப்பாங்க. நாமளும் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அடுத்த கிளாஸ்லேருந்து அதாவது C லாங்குவேஜில் அந்த ப்ரோக்ராமிங்கோட சின்டாக்ஸ் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.